உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க. எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க. எங்கை உனக்கல்லாதெப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க. இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல். இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல். எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். திருவெம்பாவையின் 19வது பாடலை இன்று சிந்திக்க இருக்கிறோம். பெண்கள் இந்த பாவை நோன்பை 2 வேண்டுதல்களுக்காக செய்கின்றனர் என்று முந்தைய பாடல்களில் பார்த்தோம். ஒன்று, தங்களுக்கு நல்ல கணவனை தர வேண்டும் என்பதும், மற்றொன்று நன்கு மழை பொழிந்து இந்த உலகம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதும். 16வது பாடலிலே இறைவி லோகமாதாவாக அன்பர்களுக்கு தனது அருளை பொழிவது போல முன்னிக் கடலை சுருக்கி மழையே பொழிவாயாக என்று விண்ணப்பித்ததை பார்த்தோம். இந்த பாடலில் தங்களுக்கான கணவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும், அதனால் தங்களுக்கு கிடைக்கும் பேறு என்ன என்பதை உரிமையுடன் சிவபெருமானிடம் கோருகின்றனர். உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். நான் அருமை பெருமையாக சீராட்டி வளர்த்த என் உயிருக்கு நிகரான எனது மகளை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என காலம் காலமாக தந்தையர்கள் தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கும்போது அந்த மாப்பிள்ளையை பார்த்து சொல்லும் வழக்கம் இருக்கிறது. எல்லா பெற்றோர்களைப் போலவும் எங்களின் பெற்றோரும் எண்ணுவார்கள். ஆனால் உனக்கு தொண்டு செய்யவே நாங்கள் விரும்புகிறோம். அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் என்று பாவை நோன்பு நோக்கும் பெண்கள் அந்த ஈசனே தங்களது தந்தையாய் முன்னின்று ஆற்ற வேண்டிய கடமையாய் சிவனிடம் கேட்கின்றனர். அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், எம் கொங்கை நீ நண்பரல்லாதார் தோள் சேரற்க. எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க. இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல். எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். எங்களுடைய கைகள் உனக்கு தொண்டு செய்வதையே பணியாகச் செய்யும். உன் அடியாரல்லாத வேறு ஒருவரின் தோள்களில் மாலை சூட்டாது. எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்ய வேண்டும். உனது திருமுகத்தை அல்லாது இரவு பகல் எப்போதும் வேறு ஒரு முகத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன? சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் அது பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று இந்த பெண்கள் சொல்கின்றனர். எத்தனை ஆழ்ந்த அறிவார்ந்த சிந்தனையோடு கூடிய பிரார்த்தனை! இறையிடம் நாம் மறக்காமல் கேட்க வேண்டியது மீண்டும் மீண்டும் பிறவாமை என்னும் பெரும் பேற்றை. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனை என்றும் மறவாமை வேண்டும் என்றார் காரைக்கால் அம்மையார். அப்படிப்பட்ட பிறவாமையை அடைய ஒரே வழி பிறப்பருக்கும் பிஞகன் தாழ் பணிவதுதான். அந்த ஈசனை தவிர வேறொன்றையும் நாடாதது. இத்தகைய பக்குவத்தை வாழ்வில் அடைய வேண்டும் என்றால் நமக்கு வாழ்க்கை துணையாக வருபவருக்கும் அதுவே நோக்கமாக இருந்தால் தானே முடியும். நமக்கு ஒரு லட்சியம், நமது வாழ்க்கை துணைவருக்கு வேறு ஒரு லட்சியம் என்று இருந்தால் வாழ்வே அர்த்தமற்றதாகிவிடும். தங்களது மனம் சிவத்தொண்டிலேயே லயித்திருப்பதால் தனக்கு வரும் துணைவரும் அவ்வாறே சிவத்தொண்டு செய்யும்
சிவனடியாராகவே இருத்தல் வேண்டும். அந்த வரத்தை ஈசன் அவர்களுக்கு தந்துவிட்டால் வேறு எதை பற்றியுமே அவர்களுக்கு கவலை இல்லை. சூரியன் கிழக்கே உதித்தாலும் வேறு திசை மாறி உதித்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. அதாவது சிவனடியாரோடு வாழ்வில் இணைந்து விட்டால் வேறு எந்த இடையூறுகளையோ கிரகநிலைகளையோ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஆக்கையால் பயனென் அரண்கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயனென் என்று நாவுக்கரசர் இந்த உடலாலும் மனத்தாலும் சிவனை வணங்க வேண்டும் என்று அங்கமாலையில் பாடுகிறார். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே என்று அப்பர் பாடின மாதிரி வாழ்நாளை வீணாக்காமல் சிவனடியாராகிய துணைவருடன் இறைவன் தந்த புலன்கள் அனைத்தையும் சிவத்தொண்டிலேயே ஈடுபடுத்தி நலம் பெறுவோம். இந்த பாடலுள் இன்னொரு உட்கருத்தையும் நாம் சிந்திக்கலாம். இந்த பாவை நோன்பு நோக்கும் பெண்களை நம் ஜீவாத்மாவாக கொண்டால் நம்முள் இருக்கும் ஜீவாத்மா அடைய வேண்டிய ஒரே பந்தம் அந்த பரம்பொருளாகிய ஈசன் மட்டுமே. அத்தகைய பக்குவமும் ஞானமும் பெறுவதே உயர்ந்த நிலை. அதையும் இந்த பாடல் வாயிலாக மாணிக்கவாசக பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். நாளை தொடர்ந்து பார்ப்போம்.